நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் என்ன ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க, என்ன உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன். அது மாற 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 கண்டிப்பாக இன்னும் நிறையா பேர் இந்த மார்க்கத்தினுடைய உண்மையான சாராம்சமே பார்த்தீங்கன்னா மாற்றம், டிரான்ஸ்ஃபர்மேஷன். அந்த உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷன், டிவினைசேஷன் வர வரைக்கும் ஒரு கடவுள்கிட்ட போயிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கடவுள் எப்படி பிஹேவ் பண்ணுவார், அந்த தன்மைகள் நம்மள்கிட்ட வந்துச்சான்றதை நம்ம அடிக்கடி பார்க்கணும். இது வரும்பொழுது ஆட்டோமேட்டிக் இது யாரும் சொல்லி நான் சொல்கிறதுனால நீங்கள் கேட்குறதுனால மேபி கை தட்டிட்டு எல்லாம் எழுந்து போயிடும். அதுக்கப்புறம் இது உண்மையாகவே உள்ளே இறங்குகிறதா, அந்த மாற்றம் வருகிறதா. பல இடங்களில் மாஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுடைய சத்சங்கீஸ் அப்படின்னு சொல்லுவார். அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ஒன்று நம்ம இப்போ இங்கே உட்காந்துருக்கோன்னா நம்மளாம் சத்சங்கீஸ். இவர்களுக்குள்ளே உண்மையான ஒரு ஒற்றுமை இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி அவர் அடிக்கடி வைக்கிறார். இது நம்ம பார்க்குறோம், எல்லாம் போகிறோம், அட்டன் பண்ணுறோம், வரோம். நம்மளுக்கு உள்ள நிஜமாகவே ஒரு ஐக்கியமாயிட்டோமா, யூனிட்ன்றது ஒரு ஐக்கியத்தன்மைன்னு சொல்லலாம். அந்த கேள்விக்கு நம்ம தான் பதில் சொல்லணும். கொஞ்சம் கஷ்டமான பாதை தான், அதான் சொல்கிற மாதிரி எளிமையானது சுலபமானதல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப இருக்குது. நம்ம இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. மர்ஜரை பற்றி யோசிச்சுருக்கோம். அவர் பியாண்ட் மர்ஜர்னு புது சிலபஸ் ஆரம்பிச்சு விட்டார். அது முடியும் போது இன்னொன்று வரும்னு நினைக்கிறேன். ஜேர்னி ஆஃப் இன்ஃபினிட்டி, ஒரு எல்லை இல்லாத தன்மையில் போயிட்டு இருக்கும்போது புதுசாக விளக்கங்கள், விஷயங்கள் வரதான் வரும். நீங்கள் கேட்ட கேள்வி முழுசாக பதில் சொன்னேன்னான்னு தெரியலை. ஆனால் நம்மளுடைய இது பியூர்லி ஒரு அன்பு மார்க்கம்.